ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதாக கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக போறோம். என்ன விஷயம்னா, எங்க பாரு கடன், யார் பாரு கடன், நல்லா வேலை செய்யறாங்களோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, கடன் பயங்கரமா இருக்கிறத பார்க்குறோம். நம்ம கேட்டாலும் வேதனையா இருக்கு. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க கூட கடன்காரா இருக்கிறாங்க, வறுமையா இருக்குன்னா இதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னொரு பார்க்கலாம், ரொம்ப ஒரு சின்ன வேலை செய்யறவங்க கூட பெரிய இந்த கோலமாக விற்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஆட்கள் கூட பெரிய வீடு வாங்கி பெரிய நல்ல விதமாக்குறாங்க. இப்படி இவ்வளவு சம்பாதிக்கிறவங்க கஷ்டத்துல அவர் என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும். வறுமைக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கினா எல்லாருமே செழிப்பா விளாடலாம். பாருங்க, முதல்ல நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்னன்னா, சோம்பலான தூக்கம் இருக்கக்கூடாது. சும்மா தூங்கி 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 இருந்தாக்கா வறுமை தான் வரும். அது ஞாபகம் வச்சு, கர்த்தருடைய வசனம் ரொம்ப ஜீவனுள்ள வசனம், எல்லாம் பெர்ஃபெக்டா கரெக்டா இருக்கும். பாருங்க, நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அதிலே 11ஆம் வசனம், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் மனிதவனை போலும் வரும். பாருங்க, தூங்கி 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 வழியுது, எப்ப பார்த்தாலும் தூங்குறது. வேலை வெட்டி தூங்கினாக்க வேண்டியது, இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னா நீ தூங்கி தூங்கி எழுச்சின்னா வறுமை வழிபோக்கனை போல வருமா, அப்புறமா வறுமை ஆயுத மனிதன் போல வருமா, தரித்திரம் வழிபோக்கனை போல வருமா. இதை நான் சொல்ல, இது கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அதனால கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் யாரும் வறுமையில தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, எல்லாம் செழிப்பா இருக்கணும்னா இந்த அருமையான வசனங்களை கர்த்தர் வேதத்தில் எழுதி வச்சுக்கிறார். இது முதல் காரணம். அடுத்த காரணம் என்னன்னா, சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். நீதிமொழி 21:17, சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யனாவதில்லை. இதெல்லாம் 100% 100% கரெக்ட். பாருங்க, சிற்றின்ப பிரியன் என்ன அர்த்தம்? எதை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும், இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, those who love pleasure become poor. ப்ளஷர் ஆகணும், சந்தோஷமாகணும், கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடணும். அதான் சொன்னாங்க, சம்பளம் வந்துச்சுன்னா, ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டாங்க, ஒரு அரியர்ஸ் வந்துச்சுன்னா உடனே எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம், எதை சாப்பிடலான்னு உடனே போய் உட்காந்துறது. கடன் இருக்குதான், முதல்ல கடன் அடைக்கணும். இருக்குது, நம்ம இப்படி இஷ்டத்துக்கு சாப்பிட வேண்டியதுதான், இல்லை பசிக்கு சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிடுறது வாழ்றதுக்காக சாப்பிடணும். அது பாட்டு வழிய நம்ம ருசியா இருக்கணும், நல்லா வாய் நிறைய நல்ல ருசியா சாப்பிடணும்னு யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் சிற்றின்ப பிரியம். நல்லா போனோம், இந்த போகணும், அந்த கார்டன் போகணும், இந்த கார்டன் போகணும், இங்க டூர் போகணும், அங்க டூர் போகணும்னு போனா டூர் போகணும், நல்லதுதான். எப்போ ஒரு தடவை பிள்ளைங்களுக்கு மனைவிக்குன்னு எல்லாரும் குடும்பமா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது. பணம் இருக்குதா இல்லையான்னு எடுத்ததுக்கு எங்க நாங்க சுத்துறது, எங்க நாங்க சாப்பிடுறது, எதனா வாங்குற பொருளெல்லாம் அதை ஒரு ஆட் கொடுத்துங்கிறாங்க பாருங்க. பீரோல பாதி தான் காலியாகுது, இன்னும் பாதி துணி நிறைய. நம்ம எத்தனை கட்டிக்க, ஒரு நாளைக்கு ஒரு புடவை தான் கட்டுவேன், இல்லை மாத்திக்கினா இன்னொரு புடவை கட்டலாம். இருக்கிற புடவத்தெல்லாம் வாங்கி அடிக்கினாக்கா என்ன பண்ணோம், தரித்திரம் தான். அதனால கடன் வாங்கவே கூடாது. தேவைப்பட்டது இல்லை, ப்ளஷர், அதாவது ஜாலியா இருக்கணும், சிற்றின்பமா இருக்கணும், இந்த தரித்திரம் ஆக. மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யன் ஆகுது. மதுபானத்தை விரும்பினா எண்ணெய் ஊற்றி ஊற்றி சாப்பிடணும், எண்ணெய் அப்படியே மிதக்கணுன்ற மாதிரி சாப்பிட்றன்னு கூட ஐஸ்வர்யவான் ஆக மாட்டாங்க. நான் சொல்ல வசனத்தை உண்டு. நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கிறேன். பணம் நிறைய சம்பாதிப்பாங்க, கையில போய் கடன் ஆப்பாங்க. இதெல்லாம் நீ கேர்ஃபுல்லா எழுதி வச்சுன்னு கூட படிங்க, பைபிள் எடுத்து கூட படிங்க. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, தரித்திரம் வராது. அடுத்தது நீதிமொழி 13:18, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தை லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். உனக்கு யாருன்னா பெரியவங்க, இல்லை கர்த்தர் பிள்ளைங்க, இல்லை ஊழியக்காரு எதனா ஒரு ஆலோசனை சொன்னா என்ன பண்ணும், அது எடுத்துக்கணும். நான் சொல்றதுதான், நான் நினைக்கத்தான் நான் செய்வேன், எனக்கு இஷ்டமா தான் நான் செய்வேன், இந்த கடிந்து கொள்றது எனக்கு தேவையே இல்லைன்னு சொன்னா என்ன ஆகுமா, கண்டிப்பா தரித்திரம் தான் வரும். புத்திமதியை தள்ளக்கூடாது. சொன்னா என்ன பண்ணும், எடுத்துக்கணும். அப்போதான் நம்ம கடன் இல்லாத கஷ்டம் இல்லாத வாழ முடியும்.
அடுத்தபடியாக நீதிமொழிகள் 11:24 வாரி இறைத்தும் விருத்து அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. இப்போ பிசினித்தனம் பண்ணா கூட வறுமை. நான் சொல்ல வசனம் நம்ம கேட்டா ஆச்சரியமா இருக்குது வசனம்லாம், ஆனா உண்மை, 100% உண்மை. என்ன பண்ணலாம், வாரி இறைச்சன்னு வச்சுக்கோங்க, வாரி இறைச்சின்னு இழுத்து கொட்டிடுறதுல கேட்டு ஏழைங்க எளியவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நமக்கு வர லட்சங்களே செலவு பண்ணலாம், ஆயிரங்க செலவு பண்ணலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாத ஏழைங்களுக்கு என்ன பண்ணலாம், நல்லா தாராளமா நீ கொடுத்தினா கண்டிப்பா நீ ஆசீர்வதிக்கப்படுவ. விசினித்தனம் பண்ணி ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன் யாருக்குன்னு வச்சுன்னா அவனுக்கு இருக்கிறதே இல்லாத போயிடும். பைபிள்ல ஐஸ்வர்வான் லாஸ்ட் 2 பேர் இருந்தாங்க. ஐஸ்வர்வான் சம்பிரதமா வாழலாம், இஷ்டத்துக்கு நல்ல பட்டம் பட்டாடியும் கட்டிக்கின்னு சும்மா ஜாலியா நல்லா சாப்பிட்டு போறது வர்றது தூக்கணும். அவங்க வீட்டு இல்லையே, வீட்டு எதிர்க்காவே ஒரே ஒரு பிச்சைக்காரன் லாசர் அவன் பேர் கொடுத்துக்கிறாங்க. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்தா நல்லா இருக்கும்னு அவன் மேஜை மேல சாப்பிட்டா கீழே இறஞ்சா அதை அடி சாப்பிடணுமான்னு ஆசை இருந்தானான். அவன் கொடுத்த மாதிரியே இல்லை. அவன் நல்லா சாப்பிட்டான், ஜாலியை சுத்தானா, நல்லா கொடுத்தானான். இல்லாத பண்ணி கொடுக்கல. 2 பேரும் செத்தாங்க. ஐஸ்வர்யவானுடைய ஆத்மா எடுத்துன்னு நரகத்துல போட்டான், வேகலாம் நரகத்துல. அங்க தண்ணி கூட ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இந்த லாசர் ஒன்னும் இல்லாதானா கத்தரை நம்பி இருந்தான், கத்தரை நம்பினான். ஒன்னும் இல்லாதான் தருத்தத்தில் கூட அவன் என்ன பண்ணல, ஒரு காலம் கத்தரையும் தூசிக்கல. ஐயோப்பா இவ்வளோ சாப்பிட்றானே, எனக்கு கொஞ்சம் கொடுத்தா என்ன நம்ம சொல்லவே இல்லை. இன்னும் ஆண்டவர் அவனை நல்லா வச்சு அப்படி சொல்லவே இல்லை, முறுமுறுக்கவே இல்லை. கர்த்தருக்கு பயந்து செய்யிட்டான். அவன் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா விசினித்தனம் பண்ணக்கூடாது. என்ன செய்யணும், வாரி இறைக்கணும். வாரி இறைத்து நீ வாரி இறைச்சினா ஏழைங்களுக்கு எழுதி கொடுத்து பாருங்க, நீ கண்டிப்பா ஆசீர்வதிக்க முடியும். நீதிமொழி 21:26 அவன் நாள்தோறும் ஆவரன் இச்சிக்கிறான், நீதிமானும் பிசினி தனம் இல்லாமல் கொடுக்கிறான். நீதிமான் என்ன பண்றான்னா பிசினி தனம் இல்லாமல் கொடுக்கிறான். அடுத்தது நீதிமொழி 28:19 வீணரை பின்பற்றுகிறவன் என்ன பண்ணுவான், வறுமை தான் வரும். வீணரை பின்பற்றுதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, வேலை செய்யாத சுத்தி நிறுத்து. இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும்னு சொன்னா அவன் தரித்திரன் ஆவான். பாருங்க, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். நிலம் இருந்து கொண்டு இந்த நிலத்தை என்ன பண்ணான், பயிரிடணும். ஆனா எனக்கு நிலைமை இல்லைன்னு சொல்லாத. அது ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அதுனா ஒர்க் பிரிங்ஸ் ப்ராஃபிட். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ ஏதாவது வேலை செய்யுதுன்னா உனக்கு லாபம் வரும். அதே நேரத்தில் சும்மா பேசியிருந்தா மட்டும் உனக்கு ஒன்றுமே வறுமை தான் வரும். இன்னும் விதமாக சொன்னால் குட் பிளானிங் அண்ட் ஹார்ட் ஒர்க் லீட் டு ப்ராஸ்பெரிட்டி. நல்லா பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணு. உன் நேரத்தை தூங்கினா எனக்கு என்ன, எனக்கு தேவையில்லைன்னா வறுமை தான் வரும். நல்லா பிளான் பண்ணி எதை எப்போ செய்யணும், என்ன செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக நீ என்ன பண்ணுவ, தரித்திரம் வர கடனும் வரவே வராது. இன்னொரு விஷயம் பாருங்க, தன் நிலத்தை பயிரிடுகளும் ஆகாரத்தால் திருட்டு அடையும், வீணரை பின்பற்றுகளும் வறுமையால் நிறைந்திருப்பான். வீணா சுத்தாங்க பாருங்க, ஒரு வேலை வெட்டி இல்லாத. அவங்க பின்னால் நீ சுத்தினா உன் கடன் தான். அவங்கள பார்க்காத, நீ என்ன பண்ணு, உன்னால முடிஞ்ச வேலைய, உனக்கு தெரிஞ்ச வேலையை செய். வேலை செய்யாத சோம்பேறித்தனமா இருக்காத. அப்படி இருந்தா கடன் வரும். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் பாருங்க, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவாங்க. நீதிமொழிகள் 23:21 குடியனும் போஜன பிரியும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். தூங்கினா உன் கந்தை சொல்லிதான். குடிச்சுனே இருந்தா போஜனம் எதை பார்த்தாலும் கண்டதும் சாப்பிடணும், விருப்பப்பட்டு சாப்பிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தர் நான்வெஜ் இல்லாத இருக்கவே மாட்டாங்க, டெய்லி நான்வெஜ். அந்த மாதிரி சாப்பிட்டாக்கா போஜன பிரியரா இருந்தா கண்டிப்பா தரித்திரராகும். அடுத்தது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்னா கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். ஒரு நல்ல வசனம் சொல்றோம் பாருங்க, படிக்கும் போது ரொம்ப ஆசீர்வாதம் ஆகுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பாருங்க, அவர் ஐஸ்வர்யவானம்,
இயேசு ஐஸ்வர்யவான், நமக்காக அவர் என்ன பண்ணாராம், தரித்திரர் ஆயிட்டார். ஏன்னா though he was rich, yet for your sake, உனக்காக வேண்டி he became poor. அவர் என்ன பண்ணிட்டார், ஏழை ஆயிட்டார். so that by his poverty he could make you அவருடைய தரித்திரத்தினால நீ என்ன பண்ணுவ, கண்டிப்பா என்ன அதான் பணக்காரனா மாறிடும். ஏன்னா நீ கேள்வி, ஆண்டவரே எனக்காக வேண்டி நீங்க ஏழை ஆயிட்டீங்க, உங்களுடைய ஏழ்மையினால எனக்கு பணக்காரனா மாற்றணும் தோணும். அப்புறம் இன்னொரு வசனம் ரோமர் 10:12 என்ன சொல்றது வசனம் சொன்னா, கர்த்தர் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவர் யாருன்னா என்ன பண்ணா, எல்லாருக்கும் தாராளமா கொடுக்குறாங்க. அவர் ரிச்சு, பணக்காரு, உனக்காக தரித்திரானாரு. அதனால நீ வா, நான் தரித்திரம் ஆயிட்டேன், எனக்கு கடன் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு யோசிக்காத. நீ கடனா இருந்தா, கடன்காரனா இருந்தாலும் அவர் ரிச்சு, அவர் ரொம்ப பணக்காரன், அவர்கிட்ட வந்து கேடு, அவர் என்ன பண்ணுவாரு, தாராளமா ஏராளமா கொடுப்பார். ஆனா இப்ப சொன்ன காரியங்களாம் ஃபாலோ பண்ணும். நான் மூளைப்பட்டு தூங்கிப்பேன், வேலை செய்ய மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன், எந்த புத்தியை நான் எடுத்துக்க மாட்டேன், நான் சிற்றின்பமா இஷ்டதெல்லாம் சாப்பிடுவேன், என்ன பண்ணுவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், பிசிங்க, இதெல்லாம் பண்ணா தரித்திரம் ஆகும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அவரை ஃபாலோ பண்ணோம். வீணரை ஃபாலோ பண்ணக்கூடாது. அவரை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே தெரிஞ்சோ தெரியாதையோ எவ்வளோ கடன்பட்டுட்டேன், ரொம்ப கடன்காரனாக்குறேன். பாருங்க, கடனால தற்கொலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அந்த நிலைமை நம்ம வரக்கூடாது. நீங்க நல்லா வாழணும்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. நீ எவ்வளவு கடன்ல இருந்தா உன் கடனை மாற்ற அவரால் முடியும். அவர்கிட்ட வா, உன் குறைகள்லாம் அறிக்கையிடு, உன் ரத்தத்தினால கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்துல வாங்க, என்னோட இருங்க, எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை நடத்துங்க, நீ சொல்ற வழியில நான் நடக்கிறேன், என் தரித்திரம்லாம் மாட்டுமானா, நீ எத்தனை கோடிக்கணக்கு கடனா இருந்தா கூட கர்த்தர் சீக்கிரத்துல உன்னை மாற்றி வாழ வைக்க அவரால் முடியும். கவலையப்படாதீங்க, கர்த்தர் செய்வார். அவரிடத்துல வாங்க, அவர் மாட்டுவார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல ஆலோசனைகள் கொடுத்தீங்க, நன்றி இருக்கிறையா. எவ்வளோ பேர் கடன்ல இருக்கிறாங்கப்பா, எவ்வளோ பேர் கடன்ல இருக்கிறாங்கப்பா, கடன்ல இருந்து வேதனை பண்றாங்கப்பா, கண்ணீர் விடுறாங்கப்பா. இதெல்லாம் நீங்க பார்த்துதான் இந்த நாளில ஒவ்வொருவரோடையும் தனிப்பட்ட விதத்தில் நீங்க பேசுனீங்கப்பா. ஆண்டவரே சோத்திருக்கிறையா. ஒருவரும் கடனாளிகளா, கடன்காரா வாழக்கூடாது என்று விருப்பம் அப்பா. ஆண்டவரே நீங்க பணக்காரா இருந்தோம், ஐஸ்வர்யவானா இருந்தோம், எங்களுடைய ஆண்டவரே எங்களுக்காக வேண்டி நீ தரித்திர ராணிங்களே, அதற்காக சோத்திருக்கிறையா. ஆகவே உடைய தரித்திரத்தினால இது கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்த ஐஸ்வர்யவான்களாக மாற்றுங்கப்பா. எல்லா கடன் பிரச்சனை விடுதலை தாங்கப்பா. குறைகளை தயவாய் மன்னிங்கப்பா. சொன்ன எல்லா ஆலோசனைப்படி எடுத்து நடக்க நீங்க இதை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள காலத்துக்குள்ள நீங்க தாழ்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதா, ஆமென். God bless you.